வெல்கம் பேக் டு அவர் சேனல். யூடியூப்பில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது நம்மளோட கிச்சன் டூரை பற்றி தான். ஸோ நான் சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ், பின்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு லாங் ரன்னாக என் கிச்சன் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் எங்கேயோ யாரோ ஒரு இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறீங்க இல்லை கிச்சன் பிளான் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். நீங்கள் எல்லோரும் கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ண கிச்சன் டூர் பார்ப்போமா? ஸோ கிச்சன் உள்ள என்டர் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் என்ன மாடல், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வாங்கினேன், எல்லா டீட்டெயில்ஸும் நான் என் ஃப்ரிட்ஜ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். கார்டில் நான் டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 டால் யூனிட்ஸ் நான் வச்சுருக்கேன். டால் யூனிட்ஸ் கிச்சனில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரேஜ் சொல்யூஷன்னு நான் சொல்லுவேங்க. இப்போது நான் எப்படி இதை ஃப்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கிச்சன் மேடை இவ்வளோ தூரம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு கிச்சனோட மேடை இவ்வளோ தூரம் அதோட பர்பஸே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான மேடை ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிட்டதுனால நான் இவ்வளோ தூரம் அந்த மேடையை எக்ஸ்டெண்ட் பண்ண விருப்பம் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை டால் யூனிட்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுற கிச்சனில் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு உங்களுக்கு கவுண்டர் டாப் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டால் யூனிட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பயங்கர ஒரு சூப்பர் லெஸ்ஸர் காஸ்ட்டே கூட சொல்லலாம். சாதாரணமாக நம்ம கிச்சனுக்கு பண்ணுற ஷெல்ஃபோட அதே காஸ்டிங் தான். ஸோ அதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் இது வேணும்னா கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் டால் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா, இப்போ கவுண்டர் டாப்பில் நம்ம வால் ஷெல்ஃப் வைக்கிறோன்னா அந்த ஷெல்ஃப் அந்த கவுண்டருக்கு கொஞ்சம் உள் பக்கமாக தான் இருக்கும். ஸோ டெப்த் குறைவாக கிடைக்கும். இப்போ அதுவே நம்ம இந்த மாதிரி டால் யூனிட்ஸ் வைக்கிறோம்னா அந்த கவுண்டர் லெவலுக்கு வரைக்கும் இந்த டால் யூனிட்ஸ் இழுக்கும்போது டெப்த்தும் ஜாஸ்தியாக கிடைக்கும், அதிகப்படியாக ஸ்டோரேஜும் கொடுக்க முடியும். அண்ட் கச்சன்னு எல்லா இடத்துலையும் நம்ம கேபினட்ஸ் அடித்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த மாதிரி ஒரே ஒரு டால் யூனிட் நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா எல்லா நீட்ஸுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இந்த டால் யூனிட் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு இந்த யூனிட்டாகவே கிடைக்குது. பட் நான் அப்படியெல்லாம் பண்ணிக்கல. எனக்கு யூசேஜ் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நான் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ டால் யூனிட்டோட வெளியில் பார்த்தீங்கன்னா பிளெயின் கிளாஸாக போடாமல் இந்த கிளாஸ் பேர் ஃப்ளூட்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிறதுனால உள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோங்கிறது ஒரு கிளியர் பிக்சராக தெரியாது. ஸோ ஒருவேளை நீங்கள் எப்பயாவது மெயின்டைன் பண்ணாமல் முடியாமல் போச்சு அப்படின்னாலும் இது ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் டு மேனேஜ், சிம்பிள் டு மெயின்டைன். பிளெயின் கிளாஸ்னால் நம்ம அந்த கிளாஸையும் தொடச்சி ஷைனிங்காக வச்சுருக்கணும் அந்த லுக்கு கொண்டு வரதுக்கு. பட் நான் எனக்கு அந்த அளவுக்கு நான் மெயின்டெனன்ஸ்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ளூட்டட் கிளாஸ் போயிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்பக்கம் கம்ப்ளீட்டாகவே பிளெயினாக இருக்கும், ஃப்ளூட்டட் இருக்காது. பட் வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே ஃப்ளூட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிச்சனுக்கு கேபினட்ஸ்க்கு க்ளோஸ்டு டோர் போடாமல் கிளாஸ் போடணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸ் ஒரு சூப்பர்பான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டால் யூனிட்ல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு செக்ஷன் பை செக்ஷன் ஒரு பிரேக் டவுன் வீடியோவை நான் போடுறேன். பட் இப்போ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த டால் யூனிட் நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே 4 டேண்டம் ட்ராவர்ஸ் போட்டுக்கிட்டேன். வேற மேலே 2 நான் ப்ளை ஷெல்ஃப்ஸாகவே விட்டுட்டேன். இப்போ நீங்கள் நிறைய ஸ்டோர்ஸ்க்குலாம் போனீங்கன்னா இதே டால் யூனிட்ல பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது இங்கேயும் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் வரும். பட் எனக்கு இது கிளாஸ்ல லுக் வேணும் அப்படிங்கிறதுனால இங்க நான் எதுவும் பிளேஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு அது தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. செகண்ட் என்னன்னா அந்த மாதிரி சில ஸ்டோர்ஸில் நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போதே இந்த எல்லா ட்ராஸும் நமக்கு ஓப்பன் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி மாடலில் நான் என்னோட இன்டீரியர் டிசைனரோட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டோர் ஆல்ரெடி கொஞ்சம் ஹைட்டான டோரு, அப்போ நீங்கள் உள்ளே வைக்கிற திங்ஸ் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணுறீங்கன்னும் போது அந்த டோர் நீங்கள் இழுக்கிற அந்த மொத்த ட்ரா அண்ட் அந்த ஐட்டம்ஸோட வெயிட்டையுமே ஹோல்ட் பண்ணும்போது ஒரு லாங் ரன்ல அந்த டோர் கொஞ்சம் பெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணாலுமே சரி. அப்படின்றதுனால நான் என்ன இதை சேஃபராக மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா நல்ல பிராண்டில் இருந்து நல்ல 4 டேண்டம் ட்ராஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு
மேலே வந்து ப்ளைஸ் போட்டு இப்படி விட்டுட்டேன். எனக்கு வந்து நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் இல்லையா, நம்ம கிச்சனில் எந்த பொருள் எந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கோன்னு நமக்கு நார்மலாகவே தெரிய தான் போகுது. ஸோ நமக்கு ஏன் வந்து எல்லா ஷெல்ஃப்ஸும் வந்து ப்ரொட்ரூட் ஆகி வெளியில் வரணும்? எனக்கு அந்த ட்ராஸ் எல்லாமே வெளியில் வரும்போது எனக்கு அது தெரியல, அதோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இப்படியே இருந்தால் போதும், எனக்கு எந்த ட்ரா தேவையோ நான் அதை ஓப்பன் பண்ணி நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே 4 டாண்டம் ட்ராஸும் மேலே 2 ப்ளை ஷெல்ஃப்ஸும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாடலில். ஊரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டால் யூனிட்ஸில் வந்து இந்த டாண்டம் ட்ராஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும்போது வந்து அப்படி தான் வந்து வந்தது. பட் இதில் நான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் பார்த்தேன், என்னென்னு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ட்ராஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ராஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்க பொருள் வந்து நம்ம ஹைட்டுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒருவேளை அந்த ட்ரா இங்கே இருந்துச்சுன்னா நம்ம இங்கே பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்க பொருளை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டூலோ ஏதாவது ஒன்று வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு டெய்லி அங்கே வந்து பொருள் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. செகண்ட் என்னதான் நம்ம என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தாலும் ஹைட்டில் வந்து நம்ம மேலே வைக்கும் போது நம்ம ரொம்ப வெயிட் வந்து அந்த ட்ராஸை நம்பி நம்ம ஏற்ற முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 4 ட்ராஸ் மட்டும் ரீடைன் பண்ணிக்கிட்டு 2 வந்து இந்த ப்ளையாக கொடுத்ததுனால இப்போ மேலே வந்து நம்ம எவ்வளோ ஹெவியாக வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், நமக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. யூஸ் பண்ணுறதுமே நமக்கு ஈஸி. ஏன்னா இந்த 2மே நம்ம இது வந்து நம்ம கை வாட்டத்துக்கு பாக்ஸஸ் எடுத்துடலாம், மேலே நம்ம அக்கேஷ்னலாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃபுல்லாக ட்ராஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 ஷெல்ஃப்ஸாக மேலே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து நமக்கு யூசேஜும் ஆன மாதிரி இருக்கும், ட்ராஸ்க்கான செலவும் அங்கே கட் டவுன் ஆகும். அண்ட் இங்கே இந்த 4 திங்ஸ்லயே 4 ட்ராஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிச்சனுக்கு யூஸ் பண்ற மொத்தமும் முடிஞ்சிடும். இந்த 2 ஷெல்ஃப்ல நீங்க ப்ரொவிஷன்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் இன்ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த டாண்டம் ட்ராஸ் பார்த்தீங்கன்னா டாண்டம் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி இது ஒரு பாக்ஸ் சிஸ்டம், கீழேயும் வந்து பேஸ் வந்து உட்டனில் இருக்கும் அண்ட் சைட்ஸில் வந்து இந்த யூனிட் வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். லைக் நீங்கள் பிடிச்சி தள்ளினா கூட அது வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்து ஆகும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகும். இந்த டாண்டம் பாக்ஸஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. டாண்டம் வாங்குறதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து முன்னெல்லாம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ட்ராஸ் வைக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம வைக்கிறோன்னும் போது அந்த பாட்டில் கரெக்டாக சீட் ஆகாது அடியில். பட் டாண்டம் ட்ராஸ் கீழே வந்து ஒரு ஃப்ளாட் உட்டன் பேஸுங்கிறதுனால நல்லாவே அது வந்து பிளேஸ் ஆகும். அண்ட் இந்த டாண்டம் பாக்ஸஸ் வந்து எக்கச்சக்க பிராண்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது ஃபீஸிபிளோ டாண்டம் பாக்ஸஸாக ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. நான் வந்து இந்த பர்டிகுலர் டாண்டம் பாக்ஸ் வந்து நான் ஹாஃப்லே மாடல்லேருந்து நான் வந்து வாங்கினேன். ஹாஃப்லேயோட அந்த பிராண்ட்லேருந்து வாங்கினது வந்து பயங்கர குவாலிட்டியான ஒரு பிராண்ட் அது. ஸோ நான் வந்து ஹாஃப்லே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். இதே டாண்டம் ட்ராஸில் வந்து ஒரு 2-3 மாடல்ஸ்லாம் இருக்குது. இங்கே கிளாஸ் வர மாதிரி இருந்தது, அப்படிலாம் இருந்தது. பட் எனக்கு என்னென்னா திரும்பவும் இந்த கிளாஸ் வந்துச்சுன்னா அந்த கிளாஸ் நம்ம ஒரு தடவையும் பிடிச்சி இழுக்கும் போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதில் வந்து தெரியும், துடைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாடல் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பிடிச்சி இழுத்தோமா பிடிச்சி தள்ளணுமா அவ்வளோதான், ரொம்ப ஈஸி டு மெயின்டைன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். கீழே ஒரு சின்ன கிளாம்ப் லாக் மாதிரி இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராவை எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து க்ளீன் அப் பண்ணிவிட்டு திரும்பவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஹிஞ்சஸ், கிச்சன் வீட்டுக்கு போட்டிருக்க கபர்ட் எல்லாத்தோட இந்த ஹிஞ்சஸுமே வந்து நான் ஹாஃப்லே பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த கிச்சனோட ஒரு பெரிய மெயின் யூனிட்டே. ஸோ என்னோட மொத்த குக்கிங்கும் இந்த ஒன்றுத்துல தான் வந்து அடங்கும். வேறு எந்த ஷெல்ஃபுக்கும் நான் சுற்றவே மாட்டேன். ஸோ அப்படி தான் நான் இதை வந்து பண்ணி வச்சுருக்கேன். டால் யூனிட் கூடயே நாங்கள் இன்னொரு டால் யூனிட் வச்சுருந்தோம். இது வந்து ஃபுல்லாக அப்ளையன்ஸ். என்ன இவ்வளோ அப்ளையன்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்டனே கமெண்ட்டில் வந்து குதிச்சுட்டு வந்துடாதீங்க. இதெல்லாம் ஓவர் த இயர்ஸ். அண்ட் எனக்கு வந்து அப்ளையன்ஸ் பேசிக்காகவே பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் குக்கிங்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருந்தால் எனக்கு ஒர்க் ரோட் ரொம்ப ஈஸியான மாதிரி இருக்கும். இதை நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போவே ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் செக்ஷன் வராதிங்க. ஸோ நான் இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து இன்னொரு vlogல சொல்கிறேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ப்ளைலேயே வந்து தடுத்துக்கிட்டேன். அண்ட் அப்ளையன்சஸ்க்கு நான் ஏன் வந்து இந்த டால் யூனிட் போனேங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய இன்டீரியர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயே வந்து ஒரு ஷட்டர் மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நான் 2 டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தேன். என்னன்னா அந்த ஷட்டர் வந்து நம்ம கவுண்டர் ஸ்பேஸை எடுக்கும், இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா நீங்கள் அது உள்ளே வச்சு மிக்சியை யூஸ் பண்ணுறீங்களோ வெளியில் வச்சு மிக்சியை யூஸ் பண்ணுறீங்களோ, பட் அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுட்டு இன்னொன்று எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், விச் இஸ் நாட் நெசசரி. நமக்கு ஈஸி ஆக்சசிபிலிட்டி
இருக்கும்னு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மாடுலர் கிச்சனே போகிறோம். அப்போது அந்த ஷட்டர் வந்து எனக்கு பெருசாக ஃபங்க்ஷனலாக தெரியல. ஸோ இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டால் யூனிட் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்காக நீங்கள் இவ்வளோ அப்ளையன்சஸ் இருந்தால் தான் டால் யூனிட் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கிரைண்டர் தான் இருக்குது, ஒரு மிக்ஸி தான் இருக்குது, ஒரு ஏர் ஃப்ரையர் தான் இருக்குது அப்படின்னா 2 ஷெல்ஃபில் முடிச்சுட்டு மித்தத்தில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்மளை யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, இப்போ நீங்கள் இதை பார்த்து உங்கள் வீட்டில் ஒரு டால் யூனிட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது இப்போ இந்த அப்ளையன்ஸோட லெவல்லையே நீங்கள் அந்த ப்ளையை வந்து வச்சுக்காதீங்க, ஹைட் வச்சுக்காதீங்க. என்ன பண்ணுங்க, உங்க அப்ளையன்ஸை தாண்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 6 இன்ச்சஸ் வந்து கிளியரன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா, இப்போ பின்னாடி ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நம்ம அதை லிஃப்ட் பண்ணி வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு பேக்கிங்க்கு தேவையான ட்ரேஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரேல போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அந்த மெஷரிங் கப்பு, அப்புறம் பார்பிக்யூக்கான அந்த ஸ்கியூவர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இதில் போட்டு வச்சாச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாட்டில் செக்ஷன். ஸோ குழந்தையோட பாட்டில், வேக்கம் பாட்டில், ஸ்டோரேஜ் கிளாஸ் பாட்டில்ஸ், அப்புறம் வந்து ஸ்டீல் பாட்டில்ஸ், இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வெறும் பாட்டில் செக்ஷன் தான். ஸோ எல்லா பாட்டில்ஸுமே வந்து இங்கே க்ளீன் ஆகிட்டு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு வந்து பில்டின் ஓவனோ பில்டின் ஓடிஜியோ பெருசாக வந்து எனக்கு வந்து யூஸ் இல்லை. ஏன்னா எனக்கு பேக்கிங்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு 60 லிட்டர் ஓவன் இருக்கிறதுனால நான் அந்த ஓடிஜியை வந்து கீழே வச்சுருக்கேன் பேக்கிங் ரூமில். பட் இது வந்து எனக்கு வீட்டு யூஸ்க்கு சின்னதாக காம்பேக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த எல்ஜியோட இந்த கன்வெக்ஷன் ஓவனாகவே வாங்கியிருக்கேன். இது வந்து 29 லிட்டர்ஸு அண்ட் இது வந்து போரோசிலோட ஓடிஜி 30 லிட்டர்ஸு. ஸோ இந்த பில்டன் ஓவன்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து கொடுத்து அதுக்கெலாம் ஏன் செலவு பண்ணிட்டு இருக்கணும், அங்கெல்லாம் நம்ம காஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டன்ட் நம்ம குவாலிட்டியான பொருளை வந்து நம்ம கிச்சனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிஸ்டமை வந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அழகாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து அப்படியே வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு கீழே இருக்க ட்ராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெசிபி புக் இருக்கும், அதுக்கப்புறம் ஏப்ரன், கிச்சன் கிளாத்ஸ்லாம் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லாக்கு, இந்த சிலிகான் மேட்ஸு இதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் வந்து இந்த சீலிங் லாக்ஸு, சாக் பீஸு, ரப்பர் பேண்ட்ஸு அதெல்லாம் செக்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். இந்த அலுமினியம் ஃபாயில், வெஜிடபிள் வாங்குற அந்த காட்டன் பாஸ்கெட்ஸ் அண்ட் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் செலோ டேப்ஸ் வந்து இது வச்சுருப்பேன். இது லிட்ரலி ஒரு ஃபங்க்ஷனல் ட்ரா மாதிரி. ஸோ டக்குன்னு பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரா வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இதுக்கு கீழே உள்ள ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ட்ராஸு. ஸோ ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ், மோனாவோட லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், நாங்கள் வெளியில் போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாக்ஸு, இது வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக இந்த செக்ஷனில் இது இருக்கும். இப்போ இந்த ட்ராஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு பேர் கோலா ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன ப்ரொஃபைல் இருக்கும், நம்ம இதை ஈஸியாக தொடச்சிக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஹேண்டில் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து அலுமினியம் ப்ரொஃபைல் தான், பட் ஸ்டில் இந்த பிளாக் ஃபினிஷில் வந்து போட்டது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ட்ராஸ்க்கும் அப்படி தான் வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த ஓவன் ஓடிஜி யூனிட்டை தாண்டி அப்படியே நம்ம கவுண்டர் டாப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க ட்ராஸ் எல்லாமே வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ஸ்டோரேஜ் சம்மந்தமான பாத்திரமெல்லாம் இருக்கும். லைக் ஹாட் பேக், அந்த சர்வ் பண்ணுற அந்த பவுல்ஸு அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உள்ள ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய குக்கிங் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். லைக் தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், சாப்பாடு வடிக்கிற பாத்திரம், குக்கர், பால் பாத்திரம் அப்படின்னு சொல்லி தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் எல்லா பாக்ஸஸுமே நான் சொன்ன மாதிரி டேண்டம் பாக்ஸஸ் தான். இது வந்து ஒரு கார்னர் யூனிட். ஸோ இந்த யூனிட்டில் வந்து நான் பெருசாக வந்து இந்த மாடுலரில் வந்து ட்ராஸ் எல்லாம் எதுவுமே போடாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே அதே மாதிரி ஒரு ப்ளை வச்சு நான் தடுத்துட்டேன். ஸோ கீழே வந்து இந்த காஸ்ட் அயர்ன் கடாயெல்லாம் வச்சுட்டேன், மேலே வந்து இட்லி பாத்திரம் இந்த மாதிரி வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நான் தோசை தவாஸ் இதெல்லாம் வச்சதுனால நமக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு அகெயின் காசு வந்து பெருசாக செலவு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணதே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஆயில் புல் அவுட் யூனிட்டு. ஸோ இது வந்து 2 லேயராக வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயில் இதெல்லாம் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். ஹனி ஆயில் இதெல்லாம். 2வது இதுலயே ஒரு இன்டர்னலான ஒரு ட்ராவர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில வெயிங் ஸ்கேல், அதுக்கப்புறம் நம்ம டெய்லி இந்த தோசைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஞ்சமா கீ தனியா, அப்புறம் சால்ட், பெப்பர் ஷேக்கர் இதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். ஸோ ஸ்டவ்வுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ராஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரா வந்து, அதாவது பாட்டம் ட்ராவில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்டீமர் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுற லிட்ஸு, பிளேட்ஸ் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். தனியாக இந்த பிளேட் ஸ்டாண்ட் மாதிரிலாம் வந்து நான் யூஸ் பண்ணி அதுலேயும் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணல. இந்த டாண்டம்லேயே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிளேட்ஸ் தானே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா இதுவும் 2 லெவல் ட்ராஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து என்னென்னா இந்த மாதிரி நான் வந்து சின்ன பிளேட்ஸு, பவுல்ஸு, அப்புறம் வந்து டம்ளர்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஆர்கனைசருமே பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான், அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா ட்ராஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான வந்து லைனர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைனர்ஸ் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி. ஸோ லைனரை மட்டும் தூக்கிட்டு சின்ன வேக்கம் கிளீனர் போட்டுக்கலாம். அண்ட் இதே வந்து என்னென்னா இதில் இங்கே இன்னொரு யூனிட் வந்து இருக்குது. ஸோ நமக்கு நாளைக்கு ஹாப் வந்து ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சோன்னா இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து கட்லரி ட்ரா. ஸோ இந்த கட்லரி ட்ராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹாஃப்லே தான். திரும்பவும் எல்லா ஆக்சசரிஸுமே ஹாஃப்லே தான். இது ஒரு பெஸ்ட் மாடல் நான் கட்லரி பண்ணது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த லாங் யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ட்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் என்ன ப்ளஸ்னால் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த ரிம்மை வந்து நம்ம நார்மலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன லெவலுக்கு வேணுமோ நம்ம மூவ் பண்ணி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைட் பார்த்த கார்னர் யூனிட் மாதிரியே இங்கேயும் ஒரு கார்னர் யூனிட் ரொம்ப டீப்பாக வந்துச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளை வச்சு பிரிச்சுட்டேன். ஸோ கீழே இந்த பிரியாணி டெக்ஸா, மேலே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மண்சட்டி பாத்திரம் இதெல்லாம் இங்கே வச்சுட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன ஒரு அம்மிக்கல் மட்டும்தான். இந்த ஸ்பேஸ் வந்து எம்டி. ஸோ தட் இந்த பிரியாணி அண்டாலாம் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்காக இதை எம்டியாக விட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கு பக்கத்தில் 2 பெரிய ட்ராஸ் வந்து இருக்குது. அதில் பாட்டம் ட்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் பாக்ஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் டப்பா ஸ்டாக் பண்ண முடியுமோ அதை ஸ்டாக் பண்ணி அந்த லிட்ஸ் எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வைக்கும்போது நமக்கு லிட்டு வந்து தொலைவும் தெரியாது, ஈஸியாக எடுத்துகிட்டு ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி டப்பா நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு நிறையா ஸ்டோரும் பண்ணிக்க முடியும், ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். மேலே இருக்கிற ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்பேஸ் சேவர். இது வந்து சுமித் பிராண்ட்லேருந்து நான் வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி செட் ஆஃப் 12 பீசஸ் வந்து வரும். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து ஸ்பேஸும் சேவ் ஆகும், பயங்கரமாக யூஸும் ஆகும். இந்த 2 ட்ராஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்டர் சிங்க் யூனிட் வந்துடும். நான் வந்து அண்டர் சிங்கை வந்து 2 ஹாஃபாக பிரிச்சுட்டேன். ஒரு சைடு வந்து என்னோட வாட்டர் பியூரிஃபையரும் அந்த ட்ரைனிங் பாஸ்கெட்ஸும் வச்சாச்சு. இன்னொரு சைடு வந்து டஸ்ட்பின், அதுக்கப்புறம் சில பேசிக் கிளீனிங் ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான், டக்குன்னு தேவை அப்படின்னா. அந்த சைடு வந்து சிங்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ் வாஷர் வந்துடும். நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்துலேயே பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சாமான் எடுத்து வைக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை பற்றி ஒரு ரிவ்யூ கேட்குறீங்க, கொடுக்குறேன், புரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் பாஸ்கெட்லாம் ஜென்ரலி பண்ணுவாங்கல்ல, இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா பொதுவாகவே அந்த பாஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக இப்படி வைப்பாங்க, லைக் ஹாரிசான்டலாக வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு பாஸ்கெட் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே ஒரு பாஸ்கெட் கீழே ஒரு பாஸ்கெட்னு வைக்கும்போது நம்மளால பெரிய ஃப்ரூட்ஸ் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என் இன்டீரியர் டிசைனர் கிட்ட சொல்லி நடுவில் வந்து இங்கே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே மட்டும்தான் இந்த ட்ராலி சிஸ்டமில் வந்துட்டு இந்த பாஸ்கெட்டை வந்து கொடுத்துருக்கேன். வேறஸ் இங்கே வந்து நான் ஐக்கியாவிலேருந்து இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ரத்தன் பாஸ்கெட்ஸ் வந்து 2 வச்சுருக்கேன். ஸோ உள்ளே வந்து இந்த வாட்டர்மெலான், பப்பாயா, பைனாப்பிள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ்லாம் அழகாக ஃபிட் ஆகிடும். ஸோ வச்சுட்டு இது உள்ளே வச்சுட்டு இதில் வந்து இந்த பனானா இந்த மாதிரி சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுட்டு அழகாக இப்படி வச்சுருவோம். ஸோ உள்ள ஸ்பேஸ் கிளியரன்ஸும் நல்லா இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வாட்டர்மெலான்லாம் தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, வெளியே தான் வைப்போம். ஸோ இது அழகான ஒரு சொல்யூஷனாக எனக்கு அமைஞ்சுது.
இந்த வெஜிடபிள் பாஸ்கெட்க்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் டு ஓப்பன் ஒரு லிஃப்டிங் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபுல் பேண்ட்ரிங்க, லைக் மளிகை சாமான் செக்ஷன் மாதிரி. ஸோ நான் இப்படி தான் வந்து செப்பரேட் பாக்ஸஸில் தான் நான் மேனேஜ் பண்ணுறேன். கன்ஃபார்மாக பேண்ட்ரி ஆர்கனைசேஷனில் சொல்கிறேன் இது என்னென்னு. ஸோ இங்கே வந்து என்னோட ஃபுல் ப்ராவிஷன்ஸ் தான். ஸோ இங்கே இல்லைன்னா கிச்சனில் எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து என்னோடய டிஷ் வாஷர் யூனிட். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெப்த்து நிறைய இருக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிஎஸ் வந்ததுனால எனக்கு வந்து டெப்த்தாக எந்த கேபினட்ஸும் கொடுக்க முடியாததுனால நான் அதை வந்து சிம்பிளாக வந்து என்னோடய யூட்டிலிட்டி ஷெல்ஃபாக வந்து பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஃப்ரிட்ஜ் இருந்ததுனால எனக்கு நேரோவாக வந்து அதை வந்து ஷூட் பண்ண வந்து முடியலை. ஸோ நான் கையில் எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து டோரில் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டாண்ட்ஸில் வந்து டஸ்ட்பின் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கிளாத் பேக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான கேலண்டர் இருக்கும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் உள்ளே வந்து நமக்கு தேவையான தொடப்பம், அதுக்கப்புறம் டஸ்டிங் இது மரம், அப்புறம் வேக்கம் கிளீனரு, அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்கிட்டோ ஸ்ப்ரே, காக்ரோச் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து கிச்சனில் ஏதாவது துவைக்கணும் இல்லை பெரிய லெவலில் காய் வாஷ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்கள் கிச்சனில் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிஎஸ்ஸோ ஏதோ ஒன்று வந்துருச்சு, அந்த இடத்துல எதுவும் வராது மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். லிட்ரலி இவ்வளோ தான் இந்த கேபினட்டே. ஸோ அழகாக வந்து ஒரு அடி கூட கிடையாதுங்க, அவ்வளோதான், 1/2 அடி தான் இருக்கும். ஸோ அதனால் அழகாக இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கார்னர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நம்மளோட கவுண்டர் டாப். அண்ட் கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற அந்த கேபினட்ஸை வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கவுண்டர் டாப்பை பற்றி வந்து சொல்லிடுறேன். இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் நான் பார்த்த வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு வந்தது வந்து என்னென்னா கொரியன் டாப்புன்னு ஒன்று இருக்குது. அது அப்புறம் இந்த குவாட்ஸ், இது ரெண்டுத்தில் வந்து ஒயிட் வரதுனால அந்த ஒயிட் அண்ட் சேஜ் க்ரீன் அப்புறம் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் வந்து செம சூப்பராக வந்து போயிட்டு இருந்தது. பட் எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறேங்க, அது வந்து நீட்ஸ் சம் மெயின்டெனன்ஸ். எனக்கு அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து நேச்சுரல் ஸ்டோனே எடுத்துக்கலாம், விச் இஸ் இந்த பிளாக்கே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கிரானைட் குக் டாப்பே நான் போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி குட்டி குட்டி கோல்டன் ஸ்பெக்கிள்ஸ் வந்து இந்த இது ஃபுல்லாகவே இருக்கும். பட் நேச்சுரல் ஸ்டோனுங்கிறதுனால எந்த பயமும் தேவையில்லை, நம்ம தாராளமாக அழகாக வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு லெவல் ஆஃப் கிரானைட்டு. இப்படி போட்டால் இந்த கிச்சன் வந்து லுக் இருக்காது. எனக்கு வந்து குவாட்ஸ் டாப் போட்டால் இவ்வளோ திக்னஸ் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி லுக்கு வரதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா ஒரு கிரானைட் மாதிரியே 2 பீஸாக வந்து பண்ணிவிட்டு ஸோ மேலே அதை லே பண்ணிட்டோம். ஸோ இப்படி பண்ணும்போது பயங்கர ஒரு திக் எட்ஜ் லுக் வந்து கொடுக்கும். கவுண்டர் டாப்பில் மேக்ஸிமம் எனக்கு எதுவும் பெருசாக ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் பாட் வச்சுருக்கேன், எனக்கு டெய்லி குக்கிங்க்கு தேவைன்னா. அதுக்கு மேலே இந்த டிஷ்யூ ஹோல்டர்ஸில் வந்து டிஷ்யூஸ், அதுக்கு பக்கத்தில் வந்து கெட்டில் யூனிட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கிச்சனுக்கு வர ஒரு விண்டோ. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, அப்புறம் வந்து பவுடர் சால்ட், கல்லுப்பு, அப்புறம் அந்த கல் இடிக்கிறது அண்ட் சாப்பிங் போர்டு, ஒரு குட்டி பாஸ்கெட்டில் கிச்சன் கிளாத் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டவ். இந்த சைடு வந்து குக்கிங்க்கு தேவையான வாட்டர். இப்போ அவசரமாக நம்ம குக் பண்ணும்போது பக்கத்துலேயே தண்ணி பிடிச்சி ஊற்றணும் அப்படின்னா தண்ணி. அண்ட் என்னோட நோட்ஸ் போர்டு, ஏதாவது வந்து மார்க் பண்ணி வைக்கணும்னா அந்த நோட்ஸ் போர்டு. கீழே வந்து 2 பிளான்ஸ். நடுவில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நான் நைட் ஆச்சு அப்படின்னா கிச்சனுக்கு வந்து ஊதுவத்தி வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த கவுண்டர் டாப்பில் எதுவுமே இருக்காதுங்க. அதோட வந்து கிச்சன் சிங்க் வந்துடும். இதில் வந்துட்டு நடுவில் கிளாஸ் லெட்ஜ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் உள்ளே வந்து இந்த ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் எடுத்து காட்டுறதுக்கு. பட் அகெயின் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேண்டான்னு தான் நான் ஃப்ளூட்டட் கிளாஸே போட்டிருக்கேன். இது உள்ளே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் பவுல்ஸு, காஃபி மக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்து ஒரு க்ராக்கரி யூனிட்டே வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம என்ன அவ்வளோ க்ராக்கரியை சேர்த்து வச்சாலும் இது வந்து எனக்கு ரிப்பீட் ஆகி நான் இந்த பவுலில் சாப்பிட்றதுக்கே எனக்கு காலம் ஆகும். ஸோ இப்போ அந்த யூனிட்டை நம்ம டிசைன் பண்ணி அந்த யூனிட் உள்ள லைட்டு கொடுத்து அந்த யூனிட்டை கிளாஸில் கொடுத்து வெளியில் பார்க்க அழகாக இருக்கு, அதை தொடச்சிக்கிட்டு அதுக்குன்னு நம்ம உள்ளே வைக்க திங்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு அது பெருசாக தோணலை. இன்கேஸ் உங்களுக்கு அது மேலே க்ரேஸியாக இருக்குன்னா நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி இல்லை, அதனால நான் இதிலே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கான அந்த கிளாஸ் ஜார்ஸ், இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து இந்த புளி பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கிளாஸ்க்கான அந்த ஸ்டோரேஜ் ஜார்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனோட விண்டோ வந்துடும். அண்ட் விண்டோக்கு அப்புறம் வந்து நம்மளோட சிம்னி யூனிட் வந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன நான் சொல்கிறேன் வாங்க. நானும் என் இன்டீரியர் டிசைனரும் ஒர்க் பண்ணதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி லெட்ஜ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ சேம் நம்ம வந்து வெளியில் வந்து பார்த்த அந்த உட்டன் டோன்லேயே வந்து லெட்ஜ் கொடுத்துட்டோம். ஸோ இதில் என்னென்னா அழகாக இந்த லெட்ஜுங்கிறதுனால சும்மா நார்மலாக ஒரு வைப்ஸ் போட்டு தொடச்சா போதும். இதில் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறையா டெக்கரேட்டிவ் திங்ஸ் வந்து வச்சுருக்கேன். லைக் கிச்சன் ஃப்ரேம்ஸ், அப்புறம் வந்து பிளான்ஸ், அதுக்கப்புறம் சின்ன அந்த மினியேச்சர் ஹவுஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து சிம்னி வந்து ஒரு ஓப்பனபிள் யூனிட்டாக தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி லிஃப்ட் அப் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி நான் சிம்னி, ஸ்டவ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அப்ளையன்ஸ் கேபினெட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு பிடிச்ச சில கலெக்ட் பண்ண குக் புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். என்னோட ரொம்ப நாள் கலெக்ட் பண்ணி வச்சது. அண்ட் இதில் வந்து குட்டி குட்டி இந்த சின்ன சின்ன புக்ஸ் இருக்கும்ல, ரெசிபி புக்ஸ், அதெல்லாம் வந்துருக்கு. இது மூணும் வந்து ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கபிளாக வச்சுட்டேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பிளான்ட்டு, ஃப்ரேமு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த எக் பாஸ்கெட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்ததில்ல. ஸோ எக்ஸ் வாங்கிட்டு வந்தால் எங்கள் வச்சுருவேன். ஸோ குக்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு யூனிட் வந்து இருக்குது. அண்ட் இந்த யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த சர்விங் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ மேலே எங்களுக்கு தேவையான பாஸ்தா பவுல்ஸ், அதுக்கப்புறம் அந்த சைட் பெரிய மிக்சிங் பவுல்ஸ், இது வந்து நான் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். இது ஐக்கியாவில் வாங்கின டிவைடர். ஸோ இதில் வந்து கீழே வந்து செராமிக் பிளேட்ஸ் அண்ட் செட் ஆஃப் பவுல்ஸ், மேலே இன்னொரு செட் ஆஃப் செராமிக் பிளேட்ஸ், அதோட டின்னர் செட் அப்படியே வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு இங்கே அப்கிரேட் பண்ண ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இதை இப்படியே வந்து விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த கிச்சனோட ஒரு மேஜிக் ஏரியாவே என்னென்னா, நமக்கு ஓடிஎஸ் வந்ததுனால இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் வந்து வந்தது. இதை வந்து எங்கள் பில்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆக்சுவலி வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் லக்கிலி என்ன ஆச்சுன்னா, அப்பா வந்து எங்கள் பில்டிங்கை வந்து பார்க்கும்போது அவர் வந்து இதை க்ளோஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நேச்சுரல் சன்லைட் வந்து உங்களுக்கு வந்து விழும், ப்ளஸ் கிச்சனுக்கு வந்து வெளிச்சமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஓப்பனிங் வருது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் அது, யூவி கிளாஸ். ஸோ பிரேக்கும் வந்து ஆகாது, சூடும் இறங்காது. அண்ட் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து லாஃப்ட் தான். ஸோ லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் போட்டிருக்கோம். ஸோ லிட்ரலி ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்து நீங்கள் பார்த்த அந்த புக்கு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வரைக்கும். அண்ட் லாஃப்ட் வந்து நான் வந்து ஹாஃப் ஒயிட் டோன் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாரும் முக்கியமாக கேட்டது என்னென்னா, கிச்சனோட கலரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கிச்சனில் வந்து நான் போட்ட மெட்டீரியல் வந்து அக்ரிலிக். லாஃப்ட்டுக்கு வந்து நான் நார்மல் லேமினேட் தான் வந்து போட்டேன், ஏன்னா லாஃப்ட்டுக்கு பெருசாக தேவையில்லைன்னு சொல்லி. பட் கீழே இருக்கிற எல்லாமே நான் அக்ரிலிக் தான் போட்டேன். ரீசன் பீயிங், நம்ம இப்போது ஆயில் யூஸ் பண்ணுறோம், தொடரும் அப்படின்னா கூட நமக்கு அக்ரிலிக்கில் வந்து அது பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. கிளாஸியராக எனக்கு இருந்ததுன்னா, எப்போவுமே கிச்சன் கிளாஸியராக நீங்கள் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன். ஸோ அதனால அக்ரிலிக் வந்து கிளாஸிங்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அக்ரிலிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 mm திக்னஸ் வந்து கொடுத்து வந்து போட்டிருக்கோம். அண்ட் மெயினாக கேட்டது வந்து கலர் டோன் கேட்டிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து யோசிச்சது வந்து என்னென்னா, அந்த டர்க்வைஸ் ஒரு சேஜ் க்ரீன் இருக்குல்ல, அதுதான் வந்து எய்ம் பண்ணேன். பட் ஆக்சுவலி என்னென்னா, சில கலர்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம புக்கில் பார்க்குறதுக்கும் ஒரு ஷீட்டாக பார்க்குறதுக்கும் அதை நம்ம கிச்சனில் போட்டு ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் பயங்கர வேரியேஷன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருந்தபோது எனக்கு வந்து இதில் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபைனலாக வந்து வீட்டோட தீம்லேயே வந்து மோனோட்டோனஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருந்த ஒரு
டார்க் பெய்ஜ் கலர் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஃபுல் சேஃப். ஏன்னா இந்த கலர்ஸ்லாம் வந்து நியூட்ரல் டோன்ஸ் இல்லையா. இப்போ பிளாக் எடுத்தால் நமக்கு ஃபுல்லாக போட்டாலும் பிளாக் தான் வரும், ப்ரௌன் எடுத்து ஃபுல்லாக போட்டாலும் ப்ரௌன் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரல் டோன்ஸாக வந்து சூஸ் பண்ணால் பயங்கர சேஃபரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி சேஃபர் ஆப்ஷன் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட என்னோட கிச்சன் டூர். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் கன்சிடர் பண்ணி இந்த மாடுலர் கிச்சனை வந்து பண்ணணும், அதுக்கான எல்லா இன்புட்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்